ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல இங்கிருந்து விஜய் கூட கிளம்பி போயிட்டேன் அண்ணி. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மார்ச்சரிக்குள்ள போற தைரியமே எனக்கு வரல. மனசு போன்னு சொல்லுது, போக கூடாதுன்னு சொல்லுது. என் பொண்ணா இருக்காதுன்னு மனசு ரொம்ப நம்புது. ஒருவேளை நம்ம பொண்ணா இருந்தா என்ன பண்றதுன்னு மனசு அடிச்சுக்குது. நடந்து உள்ள போற, காலெல்லாம் பின்னுது, நடக்கவே முடியல அண்ணி. ஒரு வழியா கிட்ட போய் பார்த்து அது என் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு அண்ணி. மல்லி, கடவுளுக்கு பயந்து வாழணும், மனசாட்சிக்கு உண்மையா நடந்துக்கணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி நடந்தாலே பெரிய கஷ்டம்லாம் வராது. நீ தைரியமா இரு. இன்னும் 2-3 நாள்ல வெண்பா கண்டிப்பா கிடைச்சிருவா பாரு. அவ கிடைச்சிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உயிரே கையில புடிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. ஆமா, விஜய் தம்பி எங்க? அவரும் உன் கூட வீட்டுக்கு வரலையா? நான் அது கொஞ்சம் தைரியமா இருந்தேன். அவரால அதுவும் இருக்க முடியல, ரொம்ப பயந்துட்டாரு. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.